என்ன எதுக்கு இப்ப என் மூஞ்சி பாத்துட்டு இருக்க? ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நான் இப்படி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் இப்படி இருந்தா நான் எப்படி உங்களை ஷேர் பண்றதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ரம்யா, நான் என்ன பண்ணா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க? சொல்ல முடியாது, போடா. எனக்கு தெரியும் ரம்யா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா நீங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா, எதையாவது வளரிட்டே இரு. சத்தியமா உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியலங்க. ப்ளீஸ் நீங்களே ஒரு ஐடியா கொடுங்களேன். இப்படி சினிமா டயலாக்லாம் பேசினா நான் உஷாராயிருவேன்னு பாத்தியா? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. மேடம் ஓடிபி ப்ளீஸ். ஹெல்மெட் கழட்டுங்க. சாரி மேடம், ஹெல்மெட் கழட்ட கூடாது, கம்பெனி ரூல்ஸ். நீங்களே ஹெல்மெட் போட்டுக்கங்க. ஹெல்மெட் கழட்டுறா. கழட்டுறாங்கற. நினைச்சேன். ஏண்டா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்க்கு மட்டும் லேட் ஆச்சு. அவனை நீ செத்த. அதனாலதான் ரம்யா சொல்றேன், நானே உங்களை ஏய், ரேபிடோ புக் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. ஐயா, ரம்யா கோவப்படாதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ரேபிடோ, ஊபர், ஓலா, பிளிப்கார்ட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஏன் சாய்க்கிங் சரிக்கு நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ப்ளீஸ். ஏண்டா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னங்க பண்றது, குடும்பத்துல கஷ்டம், பொண்டாட்டி தொல்லை வேற தாங்க முடியல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அதனாலே திருத்த முடியலன்னா வேற யாரால விட முடியும்? ஓ டேய், நான் வண்டிலேயே வரேன். ஆனா போற வரைக்கும் வாயை திறந்து ஏதாவது பேசுன, சும்மா தோண ஏதாவது பேசு. ரம்யா ஒரு நிமிஷம்.
என்ன நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? நீ லூஸ் மாதிரி நடிக்கிறியா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என் மேல இப்படி கோவப்படுறீங்க? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தாங்க கேட்டேன். என்ன பத்தி தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? தெரிஞ்சா எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும் என்ன? இங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றாங்களே தவிர கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் லவ் பண்றது இல்ல. அதனாலயே எனக்கு லவ் மேல நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஆனா நான் அப்படி கிடையாது. இல்ல ரம்யா, இதுக்கு முன்னாடி நான் லவ் எதுவும் பண்ணதில்ல. இதுக்கப்புறமும் லவ் பண்ணாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் முகம் கொடுத்து பேசுறங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. இருக்கிற கொஞ்சமும் இல்லாம போயிரும், பாத்துக்கோ. ரம்யா, ஈவினிங் உன் வேலையை மட்டும் நீ பாரு. இதாங்க என்னோட வேலைய. ரம்யா, உங்களுக்கு ப்ளீஸ் குரு, நான் ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல ரம்யா, நான் சொல்றது என்னன்னு கொஞ்சம் சொல்ல வரேங்கிறது. ஐயோ, சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? இப்ப என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கு, விடுங்க. புரியுது ரம்யா. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கங்க குரு, போங்க. குரு, நான் உன்னை எவ்வளவுதான் 60 ரூபா ஆச்சுங்க. 60 ரூபா? என்ன 60 ரூபா? என்னங்க மறந்துட்டீங்களா? நான் தான் அப்பவே சொன்னல, நீங்க என்ன ஆர்டர் போட்டாலும் அது என் கையால தான் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்ட்டு. என்ன? ஆனா ஆமாங்க, நீங்க தானே நாப்கின் ஆர்டர் போட்டீங்க. அதை கொடுக்கலான்னு தான் உங்க ரூமுக்கு வந்தேன். நீங்க என்னமோ அதுக்குள்ள என்னை திட்டி அனுப்பிட்டீங்க. ஓ, இங்க பாருங்க, நமக்குள்ள என்னதான் இருந்தாலும் தொழில்னு வந்துட்டா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். என்னடா இவன் கட்டின பொண்டாட்டிகிட்டே காசெல்லாம் கேட்கறானே, நீங்க என்கிட்ட கோச்சு கூடாது, புரியுதா? ரொமான்ஸா பார்த்தா மட்டும் மெய் மறந்து நான் எதுவும் கேட்காம இருந்துருவேன்னு நினைச்சாதீங்க. கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் ஆகும். நான் என்ன சொல்லும்? என்ன? அச்சி! இனிமே திங்ஸ் மேல கைய வச்ச தொலைச்சிருவேன். அப்ப நான் வாங்கினது காசு கொடுங்க. போடா தூக்கு. எதுக்கு வந்தா, என்ன சொன்னா, டுபுக்குன்ட்டு போறா.
என்ன பண்றது? பேசாம அவனை கூப்பிடலாமா? பரவாயில்ல, என்ன நினைக்க போறான்? போய் கூப்பிடுவோம். நான் தாங்க, நான் தான். நீயா? இங்க என்ன பண்ற? இல்லைங்க, இடி மின்னல் பவர் கட்டு வேற, நாய் வேற சத்தம் போடுது. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலே நான் ரொம்ப பயந்துப்பேங்க. எல்லாமே ஒரே டைம்ல நடக்குதா, அதான். அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூட படுத்துக்கிறேனே. ஏன் கூட வா. உங்க கூடனா அப்படியே ஓரமா பெட்ல. ஹலோ, ஓரமானா கீழே ஓரமா படுத்துக்கிறேன்னு சொன்னேங்க. பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இல்ல வர சொல்லலாமா? ஓரமா படுத்துட்டு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்னால எல்லாம் ஒண்ணு உள்ள அலோவ் பண்ண முடியாது. நீ கிளம்பு. ரம்யா, இது உங்களுக்கு நல்லாவே இல்ல. அப்புறம் பயத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு, சொல்லிட்டேன். கதவு சாத்தணும், கால் இடிக்குது, கொஞ்சம் தள்ளுங்க. பேசாம அவனை உள்ள கூப்பிட்டுருக்கலாமோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? குரு, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உள்ள வா. என்ன திடீர்னு என் மேல? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் வெளியவே படுத்துக்கிறேன். அவ்வளவுதான் பேசிட்டுமோ? ஐயோ, ரொம்ப யோசிக்கிறாளே. கூப்பிட்ட போய் போயிருக்கணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும். அதனாலதான் வா. என்ன? நான் உள்ள வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? நீ எனக்கு சத்தியம் பண்ணும். அப்படியெல்லாம் முறைச்சா நான் பயந்துருவனா? பண்றேன்னா சொல்லு, வரேன். இல்லைன்னா நான் வரல. சொல்லி தொலை. உன்னால என் கற்புக்கு எந்த பாதிப்பும் ஆகாதுன்னு சத்தியம் பண்ணு, நான் வரேன். உன்னை சொல்லி தப்பில்லடா, என்ன சொல்லணும். நீ ஒண்ணு வர வேணாம், அப்படியே போ, கிளம்பு. சரி சரி, பயப்படாத, தள்ளு. என்னங்க பாக்குறீங்க? வந்து படுங்க. ஏய், நீ மேல படுத்தா நான் எங்க தூங்குறது? அது தெரியுது. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, மரியாதை கீழே இருந்து. இப்ப எதுக்கு பல்ல பல்ல காட்டுற? ஒண்ணு இல்லைங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், இங்க பாரு, இப்ப எதுக்கு சிரிச்சுன்னு மரியாதையா சொல்லு. உங்களோட பயம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ரம்யா. ஒரு அழகான பையன் பக்கத்துல எப்படி படுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க, அதானே? புரியுது. மழை, இடி மின்னல், பவர் கட்டு, அப்புறம் நான். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவும் நடக்காது. அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? வந்து படுங்க. பயமா? எனக்கா? தள்ளிப்படு. பயப்படுறாங்க. முருகா 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 முருகா. கூப்பிட்டீங்களா ரம்யா? உன்னை யாரு கூப்பிட்டா? உங்களுக்கு பயமே இல்லையாங்க? பயமா? எனக்கு என்ன பயம்? ஆனாலும் நீங்க ரொம்ப தைரியசாலி தான். தெரியும் தெரியும், நீ மூடிட்டு தூங்கு.